ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கம்பராமாயணத்தை பற்றியும் கம்பராமாயணம் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் நம்ம வந்து பார்ப்போம். கம்பராமாயணத்துடைய ஆசிரியர் வந்து கம்பர். கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரழந்தூர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கம்பர் பிறந்த ஊர் எதுன்ட்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது முக்கியமானது. பழைய சமச்சீர் புக்கில் வந்து நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பகுதின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுவும் முக்கியமானது தான், நோட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து கம்பருடைய தந்தை பெயர் என்னென்னா ஆதித்தன். ஓகேங்களா, அடுத்து கம்பருடைய காலம் என்னென்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கம்பரை ஆதரித்தவர் யாருன்னு அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. கம்பரை ஆதரித்தவர் வந்து திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். அதனால் 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல்னு வள்ளல் சடையப்பரை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். யாருன்னா கம்பர் புகழ்ந்து பாடியிருப்பார். இதையும் அப்படியே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் என வள்ளல் சடையப்பரை வந்து புகழ்ந்து பாடியிருப்பாருன்னு கேட்டிருப்பாங்க. 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் என வள்ளல் சடையப்பரை வந்து புகழ்ந்து பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பர் இயற்றிய நூல்கள் என்னென்னா கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏரெழுவது, சிலை எழுவது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். இது எல்லாமே வந்து முக்கியமான நூல்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எப்படி கேட்கலாம்னா 3 நூல்கள் கம்பர் எழுதிய நூல்கள் கொடுத்து ஒரு நூல் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கம்பர் எழுதாத நூல் என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 3 டிஃப்ரெண்ட்டான நூல் கொடுத்து ஒரே ஒரு நூல் வந்து கம்பர் எழுதிய நூல் கொடுத்து இதில் கம்பர் எழுதிய நூல் என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கேள்வியை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சமகால புலவர்கள். ஓகேங்களா, ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி இவங்க 3 பேருமே வந்து கம்பருடைய சமகால புலவர்கள். இவங்களும் சேம் அதே மாதிரி 3 பேரையும் கொடுத்து ஒரு ஆள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கம்பருடைய சமகால புலவர் அல்லாதவர்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தவங்களை மட்டும் கொடுத்து 3 பேர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கம்பருடைய சமகால புலவர் யாருன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக கொஷின்ஸை படித்து பார்த்து ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கம்பரின் சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும், பிறுத்தமென்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியில் பெரியர் கம்பன். ஓகேங்களா, இது 3மே வந்து கம்பருடைய சிறப்புகள். ஓகேங்களா, இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு 1, 2, 3ன்ட்டு கொடுத்து இதில் வந்து எதுவும் தவறாக இருக்கா இல்லை சரியானது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல் என்று பாரதியார் வந்து கம்பரை புகழ்ந்து பாடியிருக்காரு. இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நூல் குறிப்பு. ராமனது வரலாறை கூறும் நூல் வந்து ராமாயணம் எனப்பட்டது. ஓகேங்களா, வால்மீகி முனிவர் இருக்கார்ல, அவர் வந்து வடமொழியில் ராமாயணத்தை எழுதியிருப்பார். அந்த ராமாயணத்தை தான் வந்து தழுவி கம்பர் தமிழில் இயற்றிருப்பார். கம்பர் இயற்றிய ராமாயணம் வந்து கம்பராமாயணம் எனப்பட்டது. சரிங்களா, கம்பர் வந்து தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஓகேங்களா, மொத்தம் 6 காண்டங்கள். இதில் வந்து காண்டங்கிறது வந்து பெரும்பிரிவு, பரளம்ங்கிறது உட்பிரிவு. எதையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்நூலின் சிறப்பு கருதி திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தமிழுக்கு கதின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். தேங்க்யூ.